அவர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார்? ஐயோ, பாதிக்காரன் தாங்க வெளியே வருது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறார்? ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா, கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். Praise God, praise God. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆமென். இது ஆராதிக்கிற சபை. ஆராதிப்பதற்கு குறையே இருக்காது. ஆராதிக்கும் இடத்திலே அற்புதங்கள் உண்டு, குறைவுகள் இல்லை, பலவீனங்கள் இல்லை, தோற்று போன அனுபவங்கள் இல்லை. நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், வெற்றி சிறக்க பிறந்தவர்கள். நிச்சயமாகவே நன்மை உண்டு. எங்கே ஆராதனை உண்டோ, எங்கே துதி உண்டோ, அங்கே அற்புதங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன், பாடுவோம். எல்லாம் கைகளை தட்டி. எத்தனை தெலுங்கு மக்கள் இருக்கிறீங்க? தெலுங்கு பீப்புள்? ஓகே, தெலுங்குலயும் சேர்ந்து பாடுவோம். எல்லாம் கைகளை தட்டி. அவரே என்னை என்றும் காண்பவர், என்னை நடத்துபவர், எங்களோடு கூட இருப்பவர். எல்லாரும் சேர்ந்து தண்ணீர் மீது நடந்தார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோட இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோட என்றும் இருக்கிறார். அவரே, எல்லா கையோ ஏற்று சொல்லுவா. அவரே என்னை என்று நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அவரே என்னை என்று காண்பவர். அவரே என்னை என்று நடத்துவார். விசுவாசத்தோட, நம்பிக்கையோட சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கும் தேவனவர். கைகளை தட்டி. நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், எனக்காக ஜீவனை தந்தவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். சேர்ந்து சொல்லுமா. நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே. எல்லாரும் கையை உயர்த்தி. அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே எல்லாரும் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட. அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே எல்லாம் நல்ல கையில தட்டி. மேகங்கள் நடுவிலே தேவன் ராஜாதி ராஜாவாக. எல்லாம் உற்சாகத்தோட கைகளை தட்டி விசுவாசத்தோட சொல்ல போறோம். அந்த ஆண்டவர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார், என்னை நடத்துபவராய் இருக்கிறார். முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் ரட்சகர். இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே அதிகாரம். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் ரட்சகர். இயேசுவே சொல்லுங்க. அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும்
ஏசிய ஆவடியில் ஆராதனைக்கு குறை இல்லை. ஆமென். வெளியே உட்கார்ந்துருப்பவங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். வெளியே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, ஒருவேளை காரில் இருந்தாலும் சரி, வெளியில் வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆராதிப்போம். அவங்க மாத்திரம் இல்லை, ஆன்லைனில் இணைஞ்சிருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எங்கே இருந்தாலும் உங்களை தொட அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் மாற்ற என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த நேரத்திலும் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். எதிரே பார்க்காத நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக, ஹலோ, எதிர்பார்த்ததற்கும் மேலாக என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எரிகோ வீதியிலே ஒரு குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று சத்தம் விட்டான். எல்லாருக்கும் இயேசு இருந்தார் அங்க, ஆனா அவன் மட்டும் தான் சத்தம் போட்டான். ஆமென். யார் தன்னுடைய ஆராதனை தன் சத்தத்தை உயர்த்தினாரோ அவனுக்கு அற்புதம் நடந்தது. எல்லாரும் அதட்டினாங்க, ஆனால் அவன் மிகவும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் சத்தத்தை உயர்த்தினான். அது அப்பாவோட காதுல கேட்டது. அவனுக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது போல இங்கு துதிக்க வந்திருக்க உங்களுடைய சத்தம் கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த நேரத்திலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்திலும், ஒருவேளை சபைக்குள்ள வந்தாதான் அற்புதமா, இல்ல வெளியே உட்கார்ந்துருக்கு அற்புதம், ஆன்லைன்ல பார்க்கிறவங்களுக்கு அற்புதம், எங்களோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னவர் உன்னை காண செய்வார், உன்னை கேட்க செய்வார், உன்னை கரங்களிலே சுமக்க செய்வார். ஆமென். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 2 காரியம் என்ன கேட்கும் பொழுதெல்லாம் சொல்லுவேன். எதுங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப 2 முக்கியமான precious things? நான் சொல்லுவேன், அழைப்பும் தேவ கிருபையும். அவைகள் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. அழைப்பு நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமென். அழைப்பு நம்மை உண்மையாய் நடத்துகிறது. எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ, அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை உண்மையுள்ளவராய் நடத்துவார். உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் நமக்கு கதவை அடைக்கிட்டுங்க, அப்பா நமக்காக திறக்கும் கதவை ஒருவராலும் பூட்டவே முடியாது. மனிதர் அடைக்கும் கதவுகள் 1 2, அவர் நமக்காக திறக்கும் கதவுகள் 1000 கதவுகள். அவைகள் எதிரியின் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆமென். ஆமென். எங்களோட கூட தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க, சொல்லுங்க. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எல்லாரும் சேர்ந்து உங்க கிருபை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்பா உங்க அழைப்பு எவ்வளவு பிரஷியஸ் ஆண்டவர், எங்க வாழ்க்கையில எவ்வளவு உண்மையா நடத்திருக்கிறீங்க சுவாமி, எவ்வளவு அற்புதமா நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அழைப்பு மாறாததே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் தரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. ஒரு விசை கூட. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டு, துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் தரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. சொல்லு எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா பார்த்து, என் எஜமானனே, என் வாழ்க்கையை ஆளும் எஜமானனே. சொல்லுங்க. உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. சொல்லுங்க. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து, உங்க அன்பிற்கு, சொல்லுங்க,
மனிதர் அடைத்த கதவுகள், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. మనుషులు కొన్నైనను నాకై నీవు తెరచినవి అనేకములు. ஒரு விசை கூட. మనుషులు మూసిన తలుపులు కొన్నైనను నాకై నీవు తెరచినవి అనేకములు. మన వేదనతో నిన్ను విడచి పరుగెత్తినను, నన్ను వెంటాడి నీ సేవను చేసి. నా ఆధారమా, నా ఆధారమా, నా దైవమా, పిలిచిన ఈ పిలుపు నాకు కా. என் ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் கா. சொல்லுங்க, உங்க அழைப்பு, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால், உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க அன்பிற்கு. சொல்லுங்க, உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே. சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ, அழைத்தவர் நீரோ, உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி. ஒரு விசை கூட. அழைத்தவர், அழைத்தவர் நீரோ, உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையானது. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள். சொல்லுங்க, உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேர். எல்லாரும் சேர்ந்து, உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன், இறுதி வரை. கமான், எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பாப்போம். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். சத்தத்தை உயர்த்தி, உம்மை நான். Let this be your prayer. இது நம்ம ஜெபமா இருக்கட்டும். இறுதி வரை சொல்லுங்க, ஒரு விசை கூட. உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். Let's sing in Telugu. నిన్ను నమ్మెదను, వెంబడింతును, చిరకాలము నిన్నే సేవింతును. உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேர். சொல்லுங்க, உங்க அழைப்பு, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன மறவாமல் என்னை நினைத்து நடத்துகிற உங்க கிருபை போதுமே. உங்க அன்பிற்கு, உங்க கிருபை, உங்க கிருபை என்ன காப்பதால, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆழத்தில் கரம் பிடித்து தூக்கின அந்த கிருபை இனிமேலும் நம்மை தாங்கும், இனிமேலும் நம்மை சுமக்கும், இனிமேலும் நம்மை தப்புவிக்கும், தேவைகளை எல்லாம் சந்திக்கும். நிறைய நேரங்களில் ஆராதனையில் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் எங்களுக்காக யுத்தங்களை செய்வார் என்று. ஆனா நாங்க என்ன செய்யணும்? கர்த்தர் யுத்தம் எங்களுக்கு செய்யும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? நான் ஒரு பாட்டு எழுதுறேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும்
யுத்தம் காண்பே. நாங்க யுத்தத்துக்கு போக வேணாம். நாங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தால், தேவனுடைய வல்லமையில நாங்க நிறைந்திருந்தால், தேவ மகிமையில நாங்கள் நிறைந்திருந்தால், அப்பாவோட சமூகத்தில் நாங்க இருந்தா போதும். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவையாய் மாற்றி எங்களுக்கு முன்பதாக சென்று அவர் யோர்தானை பிளந்து எங்களுக்கு முன்பதாக சென்று எரிகோ கோட்டையை தகர்த்து அவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்து வெற்றியை உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பார். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு கூட உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் நீங்க செய்யும் யுத்தம் ஆண்டவரே, நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும், என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என் சொல்லுமா. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் அவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய வல்லமையிலே உங்களை கட்டி எழுப்புவார். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. சொல்லுங்க, நீர் இல்லாமல் சொல்லுங்க. அப்பா பார்த்து, அப்பா நீங்க இல்லனா என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. சொல்லுங்க, மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய். ஒரு விஷயம் கூட பாடலாமா? மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து. உங்களுக்கு முன்பதாக இருக்கும் எல்லா மலைகளும் மெழுகு போல உருகி போகும். தடைகள் எல்லாம் விலகி போகும். தேவ பிரசன்னத்திலே நிச்சயமான விடுதலை உண்டு. எல்லா கையை உயர்த்தி யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. சொல்லுங்க, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ,
என் பலத்தினால, என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால், என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. ஓ, என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்றும். சொல்லுங்க. உந்தன் பிரசன்னத்தால் போதுமே, உந்தன் பிரசன்னத்தால் போதுமே. எல்லாரும் கையை உயர்த்தி யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. அவர் உங்களை ஆளுகை செய்வாரே, அவர் மீண்டும் கட்டுவார். தேவ பிரசன்னத்திலே உன்னை கட்டி எழுப்புவார். சொல்லுங்க சொல்லுங்க ஒரு விஷயம் கூட. யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. ஒரு விஷயம் கூட. யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்பா, நீங்க இல்லாம ஒண்ணும் நடக்காது ஆண்டவரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. சொல்லுங்க. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல். சொல்லுங்க. நீர் இல்லாமல், நீங்க இல்லாம ஒண்ணு இல்ல ஆண்டவரே. என்னை தள்ளாமல். தேவ பிரசன்னம் உங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்ப வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. எந்த பலவீனமாய் இருந்தாலும், எந்த சுகவீனமாய் இருந்தாலும், எந்த தோல்வியின் அனுபவம் இருந்தாலும், எந்த அழுகையின் குரலாய் இருந்தாலும், தேவ பிரசன்னம் உங்களை கட்டி எழுப்பும். தேவ பிரசன்னம் உங்களை மீண்டுமாய் எழும்ப நிற்க செய்யும். நிச்சயமாகவே நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள். உங்கள் வாயிலிருந்து அந்த மகத்துவமான சாட்சிகளை என் ஆண்டவர் எழுப்புவார். அவர் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவார். அவர் பிரசன்னம் உன்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்கிறதே. ஆமென். Praise God, praise God, praise God. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க, ஆண்டவர் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறார் என்று? ஆமென். நான் இந்த பாடல் எழுதினேன், குறைவில்லாமல் உண்மையாய் என்னை நடத்தினீர்னு பாடிட்டேன். பாடிட்டு போய் உட்காந்து தியானிச்சு பார்த்தேன். அப்ப தியானிக்கும் பொழுது எல்லார் வாழ்க்கையிலும் குறை இருந்துச்சு தானேங்க, குறை இருந்துச்சுல. மாத்தி எழுதினேன், குறைவிலும் அவர் உண்மையா இருக்கிற தேவனா இருக்கிறார். கையில காசு இல்ல, பிளான் மட்டும்தான் இருக்கு, திட்டம் மட்டும்தான் இருக்கு. கையில காசு இல்ல, ஒன்னும் பிளான் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த குறைவிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் தேவைகளை அவர் சந்திக்கிறார், என்னை அற்புதமாய் மாற்றுகிறார். குறைவு இல்லாம இல்ல, குறைவு இருக்கு, ஆனா அதுல அவருடைய உண்மை அதிகமாக இருக்கிறது. ஆமென். அந்த பாடல் சொல்கிறது, நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் கடந்து வந்த பாதைகளை எப்படி ஆண்டவர் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். ஆமென். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்து உங்களை நடத்தினார் என்பது. ஆமென். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க பாப்போம். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை, திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. ஒரு விஷயம் கூட நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை, திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை
அன்று என்னிடமே. தரிசனம் தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே. கையில் ஒன்றுமில்லை, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ. தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர். தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். எல்லாம் கையை உயர்த்தி உண்மை உள்ளவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி. எங்கு பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே. நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏங்கி பார்த்ததெல்லாம், ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே. நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். சொல்லுவீங்களா உண்மையாக? உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். இயேசுவே, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். எல்லாம் கையை உயர்த்தி. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி. சொல்லுங்க, நீர் உண்மை உள்ளவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை, நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். ஆமாண்டவரே, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை. சதத உயர்த்தி சொல்லுங்க, நீர் உண்மை உள்ளவர். Come on, declare it, church. He is a faithful God. Oh, நீர் உண்மை உள்ளவரே. உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை, இதுவரை தாங்கின கிருபை, இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மை
கடைசி வரை நடத்துவார். உண்மை உள்ளவராய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். பாதியிலே விட்டு விட்டு செல்ல மாட்டார். பாதியிலே உன்னை கலட்டி விடுகிற தேவன் அல்ல. கடைசி வரைக்கும் எப்படி உன் கரத்தை பிடித்தாரோ அந்த கரத்தின் இறுக்கம் குறையாமல் அவர் இறுதி வரை உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே இயேசுவே. ஓ, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. சொல்லுங்க, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே, உன் கிருபையே உயர்த்தி வைத்தாது சொல்றவங்க மாத்திரம். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே, உன் கிருபையே. எல்லா கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே இயேசுவே. Come on church, lift your voices to heaven. Oh, நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை. ஓ, உங்க கிருபை, நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சொல்லுங்க, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லையே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும். கரமன சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை.